தாய் திருச்சபையானது இந்த வாரத்தை புனித வாரம் என்று அழைக்கின்றது. இந்த புனித வாரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரத்தில்தான் நமது ஆண்டவர் இயேசு நம் எல்லோரையும் மீட்டெடுத்தார். தன்னுடைய பாடுகளினாலும் தன்னுடைய துன்பத்தினாலும் தன்னுடைய சிலுவை சாவினாலும் நம் எல்லோரையும் மீட்டெடுத்தார். மீட்பை பெற்று தந்த இந்த வாரத்தை தாய் திருச்சபையானது புனித வாரம் என்று அழைக்கின்றது. இன்னும் சிறப்பாக இந்த புனித வாரத்திலே இனி வருகின்ற இந்த 3 நாட்களை இன்னும் சிறப்பாக பாஸ்காவின் முப்பெரு புனித நாட்கள் என்று இந்த 3 நாட்களை அழைக்கின்றது. ஆங்கிலத்திலே பாஸ்கல் டுடூவும் என்று அழைப்பார்கள். இந்த 3 நாட்களையும் இன்றைக்கு ஆண்டவருடைய கடைசி இராவுணவு திருப்பலி, நாளை புனித வெள்ளி, மூன்றாவதாக ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா. இந்த புனித வாரத்தில் இந்த 3 நாட்கள் இன்னும் சிறப்பு. ஏனென்றால் இந்த 3 நாட்களில் நாம் ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கி அவர் நமக்கு பெற்றுத்தந்த அந்த மீட்பை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நாம் ஜெப மனதோடும் பக்தியோடும் உருக்கத்தோடும் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நாமும் கலந்து இந்த 3 நாட்களிலும் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய இந்த 3 நாட்களில் இன்றைய முதல் நாள் திருப்பலியிலே நாம் கலந்து கொள்கின்றோம். இயேசுவினுடைய கடைசி இராவுணவு திருப்பலி. இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் கலந்து கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆங்கிலத்திலே இந்த திருப்பலியை மாண்டி தேர்ஸ்டே என்று அழைப்பார்கள். ஏன் இதை மாண்டி தேர்ஸ்டே என்று அழைக்கின்றார்கள் என்றால், மாண்டி என்கின்ற அந்த ஆங்கில சொல்லானது லத்தீன் மொழியிலிருந்து வருகின்றது. மாண்டாட்டும். மாண்டாட்டும் என்றால் கட்டளை. ஏனென்றால் தன்னுடைய கடைசி ராவுணவிலே ஆண்டவர் இயேசு நமக்கு புதிய கட்டளையை கொடுக்கின்றார், அன்பு கட்டளையை கொடுக்கின்றார். எனவே அந்த கட்டளை என்கின்ற அந்த லத்தீன் வார்த்தை மாண்டாட்டும், அதிலிருந்தான் மாண்டி என்கின்ற அந்த சொல் வருகின்றது. எனவே இப்படி ஒரு இந்த சிறப்புமிக்க இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் எந்த மனநிலையோடு ஆண்டவர் இயேசுவினுடைய கடைசி ராவுணவு திருப்பலியிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு உதவி செய்கின்றார். திருப்பாடல் 116 அங்கே நாம் வாசிக்கின்ற முதல் வசனம் என்னவென்றால், ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். அருமையான வார்த்தைகள், திருப்பாடல் ஆசிரியனுடைய அருமையான வார்த்தைகள். இந்த மனநிலையோடு தான் நாம் இன்றைய திருப்பலியிலே கலந்து கொள்ள நாம் திருச்சபையானது நம்மை அழைக்கின்றது. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். இந்த பாஸ்காவின் 3 புனித நாட்களில் முதல் நாளிலே இந்த 3 நாட்களிலுமே ஆண்டவர் நமக்கு அபரிமிதமான நன்மைகளை பொழிந்திருக்கின்றார். இன்றைய முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன நன்மைகளை செய்திருக்கின்றார் என்பதை நினைத்து பார்த்து நம் ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நம்மால் அவருக்கு என்ன கைமாறு நாம் செய்ய முடியும். ஆகவே தான் சங்கீத ஆசிரியர் சொல்கின்றார், மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை நான் தொழுவேன். அதை தவிர மனிதர்களாக்கிய நம்மால் வேறு என்ன அவருக்கு செய்ய முடியும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் என்ன. கடைசி வரை அவர் மனிதர்களை அன்பு செய்தார். இன்றைய யோவான் நற்செய்தியாளர் தொடக்கத்திலே சொல்கின்றார், உலகில் வாழ்ந்து தமக்குரியோர் மீது அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மீது இறுதி வரை அன்பு செலுத்தினார். இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்த மிகப்பெரிய செயல், மிகப்பெரிய நன்மை, ஆசீர்வாதம். நம்மை அன்பு செய்தார், இறுதி வரை நம் எல்லோரையும் அன்பு செய்தார். அவருடைய அன்பில் எந்த பாகுபாடும் இல்லை. ஆண்டவர் இயேசு கடைசியாக அவர் உண்கின்ற இந்த ராவுணவிலே அவருடைய அன்பின் வெளிப்பாடாக 3 கொடைகளை
தாய் திருச்சபைக்கு, இந்த உலகத்திற்கு ஆண்டவர் கொடுத்து சென்றிருக்கின்றார். இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள். சங்கீத ஆசிரியர் 116வது திருப்பாடலிலே நம்மை அழைக்கின்றார். ஆண்டவருடைய பெயரை சொல்லி தொழ நம்மை அழைக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு இன்றைய நிகழ்ச்சியின் வழியாக 3 கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த கடைசி ராவுணவு நேரத்திலே இந்த உலகை விட்டு தான் செல்ல போவதை உணர்ந்த அவர் கடைசியாக இறப்பதற்கு முன்பாக அந்த மக்களுக்கு அன்பு செய்கின்றார். அந்த அன்பின் வெளிப்பாடாக 3 கொடைகளை நமக்கு விட்டு செல்கின்றார். முதல் கொடை திவ்ய நற்கருணை, 2வது கொடை குருத்துவம், 3வது கொடை அன்பு பணி செய்ய வேண்டும் அவருடைய சீடர்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியின் வழியாக கடைசி ராவுணவு நேரத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த முதல் கொடை திவ்ய நற்கருணை. இதை 3 நற்செய்திகளில் மிக சிறப்பாக நாம் பார்க்கின்றோம். மார்க்கு நற்செய்தியாளர், மத்தேயு நற்செய்தியாளர், லூக்கா நற்செய்தியாளர் 3 பேருமே ஆண்டவருடைய அந்த கடைசி ராவுணவை பாஸ்கா உணவாக ஆண்டவர் உண்டார் என்பதை அந்த 3 நற்செய்தியாளர்களும் அருமையாக விவரிக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு அவர் பாஸ்கா உணவை உண்டார். தன்னுடைய சீடர்களோடு அந்த கடைசி ராவுணவை உட்கின்றார். நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசித்தோம். பாஸ்கா உணவிலே மிகவும் குறிப்பாக இடம்பெற வேண்டியது ஆட்டு இறைச்சியை அவர்கள் சாப்பிட வேண்டும். இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட பொழுது அவர்கள் அவசரமாக இந்த உணவை சாப்பிட வேண்டும். புளியாத அப்பத்தையும் ஆட்டு இறைச்சியையும் அவர்கள் ஆடை பலி செய்து அந்த இறைச்சியை சாப்பிட வேண்டும். அந்த ஆட்டு இரத்தத்தை அவர்களுடைய வாயின் நிலைகளிலே அவர்கள் தெளிக்க வேண்டும். ஏனென்றால் அன்று இரவு ஆண்டவருடைய தூதர் கடந்து செல்ல போகின்றார். அங்கே யாருடைய வீட்டிலே அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் இருக்கின்றதோ அவர்கள் இஸ்ராயல் மக்கள் என்பதை கண்டுகொண்டு அவர்களை கொல்லாமல் எகிப்தியரை கொல்ல போகின்றார் ஆண்டவருடைய தூதர். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். பாஸ்கா உணவு எப்படி உண்பது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அறிந்தோம். யூத மக்கள் இன்றைக்கும் அந்த பாஸ்கா உணவை உண்கின்றார்கள். அதனுடைய பொருள் ஆண்டவர் எகிப்து அடிமைத்தளத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்தார் என்பதை நினைவு கூறுவதற்காகத்தான் இன்றைக்கும் யூத மக்கள் இந்த பாஸ்கா உணவை உண்கின்றார்கள். அதிலே மிகவும் முக்கியமாக இடம்பெற்றது என்னவென்றால் அந்த ஆட்டு இறைச்சியை அவர்கள் சாப்பிடுவது, அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை தங்களுடைய வாயின் நிலைகளிலே தெளிப்பது. ஆனால் நற்செய்திக்கு நாம் வந்தோம் என்றால் ஆண்டவர் இயேசுவும் பாஸ்கா உணவை உட்கொள்கின்றார். ஆனால் ஆண்டவர் உண்ட அந்த பாஸ்கா அந்த கடைசி ராவுணவிலே ஆட்டு இறைச்சியை சாப்பிடவில்லை. ஏன் அந்த ஆட்டு இறைச்சி அங்கே நாம் நற்செய்தியிலே பார்க்கவில்லை என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம். பழைய ஏற்பாட்டிலே அந்த ஆட்டுக்குட்டி பலியாக செலுத்தப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே 3 நற்செய்தியாளர்களும் மிக அருமையாக சொல்கின்றார்கள், அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக யார் இங்கே பலி செய்யப்பட போகின்றார் என்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இங்குதான் தன்னையே முழுமையாக ஆண்டவர் இயேசு நம் இந்த மனித குலத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றார். தான் அந்த ஆட்டுக்குட்டி, தன்னுடைய இரத்தத்தினால் தான் இந்த மக்களை பாவத்தின் அடிமைத்தளத்திலிருந்து நான் இவர்களை மீட்கப் போகின்றேன் என்கின்ற அந்த ஒரு மாபெரும் அன்பு செய்தியை தான் இன்றைய இந்த ராவுணவு நிகழ்ச்சி நமக்கு கொடுக்கின்றது. எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த முதல் கொடை என்னவென்றால் திவ்ய நற்கருணை. திவ்ய நற்கருணை நாம் என்ன பெறுகின்றோம்? ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் உட்கொள்கின்றோம். இதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே மிக அருமையாக சொல்கின்றார். இதோ அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இது உங்களுக்கான என்னுடைய உடல். எனவே இயேசு தன்னுடைய சீடர்களோடு அவர் உட்கொண்ட அந்த கடைசி ராவுணவிலே ஏன் அந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்படவில்லை என்றால் ஆண்டவர் தன்னுடைய உடலை மக்களுக்கு கொடுக்கின்றார்.
அருமையாக புனித சின்னப்பர் எழுதுகின்றார், இது உங்களுக்கான என் உடல். யாருக்கு? உங்களுக்கான என் உடல். அதே போல ஆண்டவருடைய அந்த திராட்சை கிண்ணத்தை எடுத்து, இது உங்களுக்கான என்னுடைய இரத்தம் என்று ஆண்டவர் ஒப்பு கொடுக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம், நாம் புனித பவுல் அடிகளாருடைய கடிதங்களிலும் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு நமக்கு கடைசியாக விட்டு சென்ற முதல் கொடை என்னவென்றால் நற்கருணை. தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். எனவே இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியை கொண்டாடப்படுகின்ற பொழுது, நாம் அந்த திவ்ய நற்கருணை உட்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை நாம் உட்கொள்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னையே முழுமையாக நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய அன்பின் வெளிப்பாடு திவ்ய நற்கருணை. ஆண்டவர் இயேசுனுடைய அன்பின் வெளிப்பாடு தான் இந்த நற்கருணை. இந்த நற்கருணையை நாம் உட்கொள்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு வாசம் செய்கின்றார். ஆண்டவர் நம்மோடு வாழ அவர் ஆசைப்பட்டார். நம்மோடு இருந்து கடைசி வரை நம்மை கைவிடாமல் இருப்பதற்காகத்தான் இந்த நற்கருணை ஏற்படுத்தியிருக்கின்றார். எனவே நற்கருணையின் மீது நம்பிக்கை வைத்து அதை உட்கொள்ளும் ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த உலகத்திலே தனிமையாக இல்லை. ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியிலே ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் உட்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நம்மோடு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வாசம் செய்கின்றார். எனவே இப்படிப்பட்ட ஒரு கொடையைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த கடைசி ராவுணவேளை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். இரண்டாவது கொடை குருத்துவம். இன்றைய இரண்டாவது வாசகத்திலே புனித சின்னப்பர் சொல்கின்றார், இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள். 2 முறை புனித சின்னப்பர் இதை என் நினைவாக செய்யுங்கள். முதலிலே அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்று சொன்ன பிற்பாடு ஆண்டவர் என்ன சொன்னார்? இதை என் நினைவாக செய்யுங்கள். அதே போல கிண்ணத்தை எடுத்து அந்த ரசத்தை கொடுத்து இது என்னுடைய ரத்தம் என்று சொன்ன பிற்பாடு இதை என் நினைவாக செய்யுங்கள். யார் இதை நினைவாக செய்ய முடியும்? திருப்பலியிலே அதை நினைவாக செய்ய வேண்டும். அதற்கு ஆட்கள் தேவை, அவர்கள்தான் குருக்கள். ஆண்டவருடைய அந்த திருப்பலியை நமக்கு ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி அதை ஆண்டவருடைய நினைவாக செய்து வருபவர்கள் தான் குருக்கள். எனவே குருத்துவத்தை ஆண்டவர் இன்றைய நாளிலே ஏற்படுத்தினார். குருத்துவம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கொடை. ஆகவே நமக்கும் குருக்களுக்கும் இருக்கின்ற உறவு, நாம் குருக்களுக்காக ஜெபிப்போம். குருக்கள் இன்னும் நம்முடைய திருச்சபையிலே தேவ அழைத்தல் வளர நாம் ஜெபிக்க வேண்டும். நான் பெங்களூர் குருமடத்தில் இருக்கின்றேன். நான் குரு மாணவனாக படித்த பொழுது நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து 40 குரு மாணவர்கள் நாங்கள் படித்தோம். ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று 7 பேர். நான் 1990 நான் பெங்களூரில் படிக்கும் பொழுது 40 மாணவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து படித்தாங்க. ஆனால் இன்னைக்கு 7 பேர் தான் இருக்கிறாங்க. ஆகவே இப்போ பாருங்க, ஏன்னா நம்முடைய தேவ அழைத்தல் குறைந்து கொண்டே வருகின்றது. குருக்கள் நமக்கு தேவை. குருக்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக திருப்பலி நமக்கு கிடையாது. ஆகவே தான் புனித அன்னை தெரேசா அவர்கள் மிக அருமையாக சொல்வார்கள், திவ்ய நற்கருணை நமக்கு தேவை என்றால் நமக்கு குருக்கள் தேவை, குருக்கள் இல்லை என்றால் திவ்ய நற்கருணை இல்லை. எனவே நாம் நம்முடைய குடும்பங்களிலே குருக்கள் மீது நம்முடைய பக்தியை வளர்க்க வேண்டும், நல்ல உறவு வைத்திருக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் வளர்வதற்கு நாம் உடல் வளர்ச்சிக்காக நாம் உணவு கொடுக்கின்றோம், அவர்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு பள்ளியிலே சேர்க்கின்றோம். ஆனால் மக்களுடைய அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு நாம் என்ன பாடுபடுகின்றோம்? அது யாருடைய பொறுப்பு? குருக்களுடைய பொறுப்பு. நம் ஒவ்வொருவருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் பாடுபடுகின்றவர்கள் குருக்கள். அந்த ஆன்மீக உணவு திவ்ய நற்கருணைத்தான் அந்த ஆன்மீக உணவு. இதை கொடுப்பவர்கள் யார் என்றால் நம்முடைய குருக்கள். இந்த குருக்கள் நமக்கு தேவை. இன்றைக்கு நாம் குருக்களை எப்படி பார்க்கின்றோம்? குருக்களிடம் சென்றால் நமக்கு பணங்கள் கிடைக்கும், அல்லது குருக்களிடம் சென்றால் நமக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு பார்வையில் தான் நான் பார்க்கின்றோமா? அதைவிட மேலாக திருச்சபை என்ன அழைக்கின்றது என்றால், குருக்கள் நம்முடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்காக இறைவன் கொடுத்த கொடை. இன்றைய இந்த வாரத்திலே நம்முடைய ஆயர் அவர்கள் திருப்பலி நடத்தினார். மிக அருமையாக சொன்னார், குருக்கள் என்பவர்கள் யார்? குருக்கள் என்பவர்கள் சோஷியல் ஒர்க் செய்பவர்கள் அல்ல, சமூக பணி செய்பவர்கள் அல்ல. மாறாக குருக்கள் என்பவர்கள் மக்களுடைய மீட்புக்காக பணி செய்பவர்கள். அந்த மக்களுடைய மீட்பு என்று சொல்கின்ற பொழுது அந்த சமூக பணியும் அதில் அடங்கி இருக்கின்றது.
ஆகவே ஒரு குருவானவர் என்பது நம்முடைய ஆன்மாவிற்கு தேவை. ஆகவே தான் நற்செய்தியை நாம் வாசிக்கின்றோம், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மா இழந்தால் அதனால் என்ன பயன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். எனவே நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் தேவைப்படுவது நம்முடைய குருக்கள். எனவே இந்த குருக்கள் நம்முடைய திருச்சபையிலே வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்போம். மூன்றாவது கொடை ஆண்டவர் இயேசு தன்னுடைய கடைசி ராவுணவிலே கொடுத்தது அன்பு வழி. அன்பு பணி செய்து நாம் வாழ வேண்டும். அவருடைய சீடர்களாகிய நாம் அன்பு பணி செய்து வாழ வேண்டும். இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்றால் நாம் செய்கின்ற அந்த அன்பு பணி. அந்த அன்பு பணியைத்தான் மிக அருமையாக இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். சீடர்களுடைய பாதங்களை கழுவுவதன் வழியாக நமது ஆண்டவர் இயேசு நமக்கு மாதிரியை காட்டியிருக்கின்றார். ஆகவே சீடர்களுடைய பாதங்களை யார் கழுவுகின்றார்? நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை இன்றைய திருப்பலியிலே நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் செய்ய போகின்றார். ஏனென்றால் நம்முடைய பங்கு தந்தை நம்முடைய பங்கு திருச்சபையிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நமக்கு பிரதிபலிக்கின்றார். எனவே அவர் இன்றைக்கு செய்கின்ற பொழுது அவர் மட்டும் செய்யப்படுவதில்லை, மாறாக இங்கு இருக்கின்ற நம்முடைய பங்கில் இருக்கின்ற அனைத்து மக்களும் நாம் அந்த அன்பு பணியை செய்ய வேண்டும். அந்த அன்பு பணி என்பது ஏழைகளுக்கும் எல்லா மக்களுக்கும் அந்த பணியானது சென்றடைய வேண்டும். இந்த உலகத்திலே துன்பப்படுகின்றவர்கள், இந்த உலகத்திலே சமுதாயத்தின் கடை எல்லையில் இருக்கின்றவர்களுக்கும் நம்முடைய பணி சென்றடைய வேண்டும். உண்மையிலேயே நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் அன்பு பணி செய்வது. இதனால்தான் சில நேரங்களிலே நம்முடைய கிறிஸ்துவ சமயத்தை பார்த்து மற்ற மக்கள் பொறாமைப்படுகின்றார்கள். ஆகவே நாம் இயேசுவினுடைய சீடர்கள் என்பதை எப்படி மற்ற மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியில் சொல்கின்றார்கள் என்றால், நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து அன்பு பணி செய்தோம் என்றால் நாமும் இயேசுவினுடைய சீடர்கள் என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள். எனவே இன்றைக்கு நடக்கப் போகின்ற இந்த பாதம் கழுவும் சடங்கு என்பது நம்முடைய பங்கிலிருந்து ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். யார் என்று நம்முடைய குருவானவர் அவர்களுடைய பாதங்களைத்தான் கழுவப் போகிறார். அவர்கள் யார் என்று அவர் பார்க்க போவதில்லை. ஆகவே நம்முடைய பங்கு தந்தை நம்முடைய பங்கிலே எந்த பாரபட்சம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் பணி செய்கின்றார். இதை வெளிப்படுத்ததான் அவர் அவருடைய பாதங்களை கழுவுகின்றார். ஆகவே அவருடைய முன்மாதிரி நமது ஆண்டவர் இயேசு என்ன சொல்கின்றார்? நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டுகின்றேன், எனவே நீங்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டும். ஆகவே பங்கு குரு கிறிஸ்துவினுடைய நிலையிலிருந்து இதை செய்ய போகின்றார். நாம் எல்லோருமே இயேசுவினுடைய அந்த முன்மாதிரியை பின்பற்றி மற்றவர்களுடைய பாதங்களை கழுவ வேண்டும். அதாவது அன்பு பணி செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, கிரேக்க மொழியிலே அன்பு என்ற சொல்லுக்கு 3 வார்த்தைகள் உண்டு. ஒன்று எரோஸ், இரண்டாவது பிலோஸ், மூன்றாவது அகாப்பே. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கின்ற அந்த வார்த்தை என்னவென்றால் எரோஸ் என்ற வார்த்தை அல்ல. எரோஸ் என்றால் எரோட்டிக் லவ். கணவன் மனைவிக்கு இருக்கின்ற அந்த அன்பை எரோட்டிக் லவ் என்று நாம் அழைக்கலாம். இது இயற்கையாக வருகின்ற ஒரு அன்பு. இரண்டாவது பிலோ, இது நம்முடைய படிப்பு திறமைகள், ஒரு சில நம்முடைய கலைகள் திறமைகளை வளர்த்துக்கொள்ள சில நேரங்களில் நம்முடைய இயற்கையாகவே நம்மளே எழுகின்ற அந்த அன்பு, அதை பிலோ என்று கிரேக்க மொழியில் அழைக்கும். ஆனால் மூன்றாவது சொல்லைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பயன்படுத்தப்படுகின்றது, அகாப்பே. அகாப்பே என்கின்ற அந்த அன்பு இது இயற்கையாக எழவே எழாது. மாறாக இயேசுவினுடைய சீடன் நான், எனவே நான் முயற்சி எடுக்க வேண்டும். மற்ற மக்களை இயேசுவை போல நானும் அன்பு செய்ய வேண்டும் என்றால் முயற்சி எடுக்க வேண்டும். இயற்கையாக வருவாது. எரோட்டிக் லவ், பிலோ என்கின்ற இந்த 2 அன்புமே இயற்கையாக ஒரு மனிதனிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு அன்பு. ஆனால் மூன்றாவது அன்பு இயற்கையாக வராது, ஆனால் முயற்சி எடுக்க வேண்டும், அகாப்பே என்பது. ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த ஒரு அன்பைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவருடைய சீடர்களாக்கி நாம் இப்படிப்பட்ட ஒரு அன்பை, அகாப்பே என்கின்ற அந்த அன்பைத்தான் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும். அதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி எடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசுவை முன்மாதிரியை நாம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு அன்பு சீடர்களாக நாம் வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பாடல் நமக்கு ஒரு நல்ல மனநிலையை கொடுத்திருக்கிறது. எந்த மனநிலையோடு நாம் ஆண்டவர் முன்னிலையில் நாம் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தன்னுடைய ராவுணவின் வழியாக 3 கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். திவ்ய நற்கருணை, குருத்துவம்,
அன்புப்படி செய்து வாழ்வது, இந்த 3 கொடைகளையும் ஆண்டவர் கடைசியாக இந்த உலகை விட்டு செல்வதற்கு முன்பாக கொடுத்து சென்றிருக்கின்றார். எனவே அவர் எவ்வளவு அன்போடு இந்த 3 கொடைகளையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த 3 கொடைகளையும் நாம் பாதுகாப்போம். இந்த 3 கொடைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். சங்கீத ஆசிரியர் சொல்வது போல, மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை நாம் தொடர்பிருக்கின்ற திருப்பலியிலே நாம் தொழுவோம். ஆமீன்.